ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா ஏர்போர்ட் மாதிரி லைட்லாம் பயங்கரமாக போட்டிருக்கு. ஆனால் இது ஏர்போர்ட் இல்லைங்க, இது வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ தான் புதுசாக கட்டியிருப்பாங்க போல். நம்ம ஊரில் இதே மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேங்க. ஏன்னா நம்ம இப்போ திருப்பூரில் வந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிறோம். இன்றைக்கி காலையில் தாங்க நான் வந்து நாகர்கோவிலேருந்து திருப்பூருக்கு வந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஊர் சுற்றியாச்சு. இப்போ கரெக்டாக ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ட்ரெயினில் ஏறின உடனே படுத்து தூங்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருதுன்னு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம இன்னும் 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. கூகுள் மேப் அப்படி தான் சொல்லுது. நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வரும்போது ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நிற்குதுங்க. இந்த ட்ரெயின் இப்போ கோயம்புத்தூருக்கு போகுது. இந்த ட்ரெயின் அப்படியே திருப்பி நாகர்கோவிலுக்கு விட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா டிக்கெட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம் தான். பார்த்தீங்களா, அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. அந்த ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு போதா இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வருதான்னு தெரில. நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வருது, இல்லை பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வருது. இந்த ட்ரெயின் வந்து 1 நிற்கிது. அப்போ இது வந்து கோயம்புத்தூர் தாங்க போகுது, ஏன்னா போர்டில் கோயம்புத்தூர் தான் போட்டிருக்கு. வந்தே பாரத் கோயம்புத்தூரை நோக்கி போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, அந்த பக்கம் தாங்க கோயம்புத்தூர் இருக்குது. நம்மளுக்கு அந்த பக்கம் இருந்து தான் ட்ரெயின் வரணும். ஒரு ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு. இது வந்து கொல்லம் போகுது. கொல்லம், திருப்பதி, மச்சலாப்பட்டினம்மா ஆகும்போது இந்த வண்டி வந்து கொல்லத்துக்கு போகுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து இதுக்கு அடுத்து தான் வரும். நம்ம ட்ரெயின் வந்து 8:10க்கு, மணி இப்போ 8 ஆகலைங்க. நம்ம ட்ரெயின் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இப்போ திருப்பூரை நோக்கி வந்துட்டுருக்கோம். பக்கம் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து 2 இன்ஜின் இருக்குது. 2 இன்ஜினும் போயிட்டுருக்கு. அங்கிட்டு ஒரு வழியாக நான் வந்து நாகர்கோவில் ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. இனி நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி நம்ம படுத்து தூங்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. டாட்டா திருப்பூர், மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா, பாய். நைட்டெல்லாம் பயங்கர தூக்கம். இப்போ ட்ரெயின் வந்து இப்போ தாங்க திருநெல்வேலிக்கு வந்திருக்கு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் என்ன டைம் இப்போ வந்து 3 மணி. கரெக்டாக 3 மணிக்கு திருநெல்வேலி வந்திருக்கு. சரிங்களா, ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிட்டுங்க. டைம் வந்து 3:10 ஆகுது. இதுதான் திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி சந்திப்பு. இனி இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hour நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக தூங்கலாம். எவனா ஒரு கேடுகட்ட பையன் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் கதை பூட்டாமல் போயிருக்கான், செத்த பையன். இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது டமாட்டி மாறினா போட்டு அடிக்கும். அது இதெல்லாம் தேவையா? ஒரு அறிவு மேற் கிடையாது. தூங்கி கண்ணெல்லாம் வீங்கி போச்சுங்க. நான் போகிறது நமது ட்ரெயின் திருநெல்வேலி. இதுதாங்க திருநெல்வேலியில் இருக்கிற தமிழ் மாடி பாலம். பார்த்தீங்களா, இந்த பாலம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்த்தீங்களா, பாலத்துக்கு மேலேயும் வண்டி போகும், பாலத்துக்கு மிடில்லையும் வண்டி போகும். டபுள் டக்கர் பாலம் இது. பார்த்தீங்களா, மேலே ஒரு வண்டி போதா, லாரி போகுது. கீழேயும் ரோடு தான் இருக்குது, கீழேயும் வண்டி போகும். அப்புறம் ட்ரெயினே வந்து வெறிச்சோடி இருக்குது பாருங்கள். எல்லோரும் வந்து திருநெல்வேலியிலேயே இறங்கிட்டாங்க. எல்லா சீட்டும் காலியாக தான் கிடக்கு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் எல்லா சீட்டும் காலி தான் பாருங்கள்.
திருநெல்வேலி வரைக்கும் தாங்க ட்ரெயின் கூட்டமாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கூட்டம் இருக்காது. நாகர்கோவில் வந்துட்டோம். நைட்டெல்லாம் நல்லா தூங்கலான் இருந்தேங்க, ஆனால் நல்லா தூங்க முடியல. கரெக்டாக திருநெல்வேலி தாண்டினதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல தூக்கம் வருது. அப்படியே நல்லா தூங்கிட்டேங்க, கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. வெளியே ஆட்டோ பிடிச்சி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே வீட்டில் போயிட்டு பேலன்ஸ் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.